ஒரு ஆசிரியருடைய பிறம்படி என்று நின்று போகிறதோ, அங்கு ஒரு சமுதாயத்தின் வீழ்ச்சி தொடங்குகிறது. ஆமாங்க. இப்ப இந்த காணொளியில பாருங்க, அந்த குழந்தைக்கு அந்த குரு எப்படி அடிச்சு அத தெளிவா சொல்லிக் குடுக்குறாரு. அடிக்கிறது தப்பில்ல. குழந்தைய அடிக்கிறாங்க அப்படிங்கிறது இல்ல. பட் ஆனா, அந்த அடி படக்கூடிய அந்த குழந்தையினுடைய வெற்றிய பாருங்க. அது எப்படி பார்த்தாலும் அந்த ஆசிரியருக்கு தான் மகிழ்ச்சிய குடுக்கும். ஆனா, இது பல பேருக்கு இன்னும் புரியறது கிடையாது. இப்படி அடிக்காம வளர்க்கப்பட்ட சமூகம் தான் இன்னைக்கு புல்லிங்கோன்னு சொல்லிட்டு பல குற்ற சம்பவ செயல்கள பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்துல திருத்தணியில நடந்த சம்பவம் கூட இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். ஸோ, மீண்டும் ஆசிரியர்களின் கையில் பிரம்புகள் வர வேண்டும். அப்படி வந்தா மட்டும்தான், நாளைய ஒரு நல்ல சமுதாயத்த நம்மளால கண்டிப்பா உருவாக்க முடியுங்கிறத நான் நம்புறேன். இது என் கருத்து தான். பட் இது எல்லாத்தோட கருத்தா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு எந்த சந்தேகம் தான். பட் ஆனா கண்டிப்பா சொல்றேன். இதுக்கு கண்டிப்பா தமிழக அரசு ஒரு வலுவான ஒரு தீர்மானத்த கொண்டு வரணும். கண்டிப்பா ஆசிரியர்கள் கையில மறுபடியும் பிரம்பு வரணும். அப்பதான் சமுதாயம் உருப்படும்.